இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் இருக்க வரைக்கும் திவாகருக்கான ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதை தடுக்கவே முடியாது, திவாகரே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த கமருதீன் வாயில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. சும்மா வார்த்தையை விட்டு சாதாரணமாக அவரை விட்டாலே பார்த்தீங்கன்னா அவரே ஒரு 2-3 வாரத்தில் எவிக்ட் ஆகிடுவார். அதாவது மக்கள் சப்போர்ட் கொஞ்சமாக குறையும். ஆனால் இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு பேசுறது, போடா உருண்டா டே போடா டே என்னடா நீ அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு, அதாவது ஒரு வார்த்தையில் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி அவர்கிட்ட இல்லை. ஒரு எப்படி என்ன வேணா பேசிடலாம், ஒரு ஷோவில் இருக்கும் இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு வந்து கடுப்பாயிட்டா இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, உனக்கு சண்டை போகிறதுக்கு வேற யாராவது சூஸ் பண்ணு, ஏன் திவாகர்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எனக்கு புரியல. ஆக்சுவலாக கமருதீன் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது யாருக்கு பாசிட்டிவாக முடியும்னா கம்பல்சரி திவாகருக்கு தான் பாசிட்டிவாக முடியும். அவர் மேலே தப்பே இருந்தாலுமே அவரை வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க திட்டும் போது கம்பல்சரி பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், டே அந்த ஆள் என்னடா வயசு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம போடு இந்த இப்படி திட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும். போடா உருண்டுன்றது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இதெல்லாம் என்ன இது எனக்கு புரியல. இந்த வீட்டுக்குள்ள இந்த கமருதீனும் எஃப்ஜேன்ற இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த 2 கேரக்டரும் பயங்கரமா மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்றது, ஒரு மார்க் பண்றது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விஜய் சேதுபதி பயங்கரமா இதை வந்து கண்டிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு போயிடுறாரு. அதனால திருப்பி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒஸ்டான விஷயம். அது திருப்பி நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி ஏன் இதை கேட்க மாட்டாருன்னு தெரியல. ஏன்னா எஃப்ஜே பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திவாகர்கிட்ட மட்டுமே அதை பண்ணிட்டு இருக்காரு. எஃப்ஜே வந்து எல்லார்கிட்டையும் பண்றான். கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட மட்டும் பண்றாரு. திவாகரை மட்டும் தான் திட்டுறாரு. அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு அளவு கடந்து போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உனக்கு எவ்வளவு காண்டவனா இருக்கட்டும், அந்த அளவு ஒரு மனுஷன் தானே. அந்த வீட்டுக்குள்ள நீ திட்டுறனா வெளியே பார்ப்பாங்கன்னு தெரியணும்ல, அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திவாகரை வந்து அட்டாக் பண்ணி அவருக்கான ஓட்டுகள் ஏற வச்சாங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அட்டாக் பண்ணி ஓட்டுகள் ஏற வச்சிருவாங்க. பார்வதி பண்றது தப்பாவே இருக்கட்டுங்க, ஆனா ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து பார்வதி அடிக்கும் போது பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி தான் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி திவாகருக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி பார்வதிக்கு ஒரு சிம்பத்தி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏண்டா ஓகே அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிச்சு, ஒரு சாரிக்கு வந்து இவ்வளோ மோசமாக பண்ணுவீங்களா, எல்லாம் கூட்டு சேர்ந்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதில் வந்து கூட்டு சேர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அது என்ஜாயபிளாக மாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறது வந்து அதுவும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்வதியை பிடிக்கல, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறத விட்டு அவங்கள சாரி கேட்க வைக்கணும்னு இவங்க பண்ணுறாங்க. அது ஒரு ஹவுஸாக சேர்ந்து பண்ணுறாங்கள தாண்டி அவங்களோட ஒரு ஈகோவை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இப்போ நான் பார்வதி பண்ணுறது சரின்னு சொல்ல வரல, அவங்க பண்ணுறது இரிட்டேட் தான். நேற்று நைட் நான் போட்ட வீடியோவில் எல்லாத்தையும் புலம்பி தீர்த்து பயங்கரமா மத்தவங்களை இரிட்டேட் பண்றாங்க, கடுப்பேத்துறாங்க, எல்லாமே ஓகே வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போறதை விட்டு மொத்த பேர் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணும்போது இந்த வீடு வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அது தப்போ ரைட்டோ மொத்த பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணீங்கன்னா அவங்க மேல பரிதாபத்தை தான் கிரியேட் பண்ணும். பிக் பாஸ் வீடுன்னு இல்லை, எந்த வீடு இருந்தாலும் அதுதான் பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. ஏன்னா யாரு கீழே இருக்காங்களோ அவங்க மேல தானே பரிதாபம் வரும். பரிதாபம் வந்தா என்ன ஆகும், ஓட்டு வரும். நான் கூட சொன்னேன்ல, விஜய் பார்வதி இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி. வாய்ப்பே இல்லை, அவங்களே போகணும்னு நினைச்சாலும் இவனுங்க போக விட மாட்டானுங்க போல. ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கான ஓட்டுகள் ஏறதான் செய்யும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எப்படி சொல்றது, எப்படி திவாகருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போன வாரத்தில் அமைஞ்சதோ அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்னதான் விஜய் சேதுபதி கையில் ரோஸ்ட் வந்தாலுமே ஆனால் அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஓட்டுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இப்பயே பார்க்க முடியுது, ஏன்டா பார்வதியை போட்டு அப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வர ஆரம்பிச்சு. புரியுதுங்களா எப்படி மாறிச்சு பாருங்க. பார்வதி வந்து ஏன்னா இவங்களை கடுப்பேற்றுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த கும்பல் இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்வதி அடிக்கிறது பாவமாக இருக்குது, ஏன்டா மொத்த பேர் சேர்ந்து ஏன்டா ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வருது. ஸோ இதுதான் சொன்னேன்ல, இங்கே தான் அந்த சிம்பத்தின்ற மேட்ரு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மனித இயல்பு. ஆப்வியஸாக பார்வதிக்கான ஓட்டுகள் ஏறப்போகுது, ஸோ திவாகருக்கான ஓட்டுகள் ஏறப்போகுது. இவனுங்க திருந்தாத வரைக்கும் இவனுங்க தான் ஒவ்வொருத்தராக வெளியே போகணும். கெமி இந்த வாரம் கம்பல்சரி கிளம்பிடுவாங்க. ஏன்னா கெமிக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. இருக்க ஹேட்ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் திவாகருக்கும் பார்வதிக்கும் இது பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் கமருதீன் இப்போ வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவர் வந்து திவாகர்கிட்ட சாரி கேட்டாராம், திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சாரி கேட்கலையா. அதாவது எனக்கு புரியல, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த ஆள் இஷ்டத்துக்கு போடா லூஸு மென்டல் பைத்தியக்கார அப்படி இப்படின்னு திட்டிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டேன், ஆனால் அதை கூட உனக்கு அக்செப்ட் பண்ணி திருப்பி என்கிட்ட சாரி கேட்கணும்னு கூட உனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி கமருதீன் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இருக்க. மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காது. அது கிளீனாக தெரிஞ்சு, அதாவது பார்க்க முடியுது, அவரோட ரியாக்ஷன்லேயே தெரியுது மொத்தமா உள்ள இருக்கு. திவாகருக்கும் அதே மாதிரி உள்ள இருக்கு, 2 பேருக்குமே உள்ள இருக்கு. ஆனா திவாகர் கிட்ட இருக்குதுன்னா போ அப்படின்ற மாதிரி மட்டும் தான் பேசுறாரு தவிர லூஸ்டா கூட மாட்டாரு. கமருதீன் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் தான் திருப்பி அதே வார்த்தையை திருப்பி திட்டுறாரு தவிர அவர் வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் வர மாட்டுது. ஆனா கமருதீனுக்கு வந்து ஈஸியா போடா டே லூசு உருண்டை அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா பேசுறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பான விஷயம். விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தாரு, ஆனா கண்டிக்கவே இல்லை.
சொல்கிறது வேற, கண்டிக்கிறது வேற. அவர் சொன்னார், அதே மாதிரி எஃப்ஜே கிட்டையும் பார்த்தீங்கன்னா வெட்டிடுவேன்னு சொன்னது தப்புன்னு சொன்னார், ஆனால் கண்டிக்கல. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த வாரமாவது அதை பண்ணுறாரா பார்க்கணும். ஏன்னா நேற்றும் எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த மாதிரி அவங்க பேர் சுபிக்ஷாவெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். அது மாதிரி அந்த கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆட வந்து ஸ்ட்ரிப் கிளப்ல ஆடுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் வார்த்தையை விட்டார். இதெல்லாம் லைவ்ல கட் பண்ணிட்டானுங்க. நேற்று 1 hour ஷோவில் கட் பண்ணேன். நேற்று 1 hour ஷோ எடிட்டரையே இருக்கிறதுலே சொல்கிறேன் ரொம்ப ஒஸ்ட்டு. முக்கால்வாசி விஷயத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத ஒரு செக்மெண்ட்டை மட்டும் தான் காமிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது வேஸ்ட்டுங்க. நேற்று எபிசோடு பார்த்துருந்தா 1 எபிசோடு சுத்தமாக வேஸ்ட்டு. அது தூக்கி குப்பையில் போட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நடந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து 1 எபிசோடாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனிவேஸ், ஆனால் ஓவராலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், திவாகருக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்க நெகட்டிவ் அதிகமாக இருந்தாலுமே அவங்களுக்கான பரிதாபங்கள் இன்க்ரீஸ் ஆகி ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களே அமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆதிரைன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? பயங்கரமாக இரிட்டேட்டபிளாக ஒரு கேரக்டர் இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன். நேற்று வந்து இந்த சண்டை நடந்தது. அதாவது விஜய் பார்வதி வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் டேபிளில் உட்காந்துட்டு இருந்தாங்களே, அந்த டேபிளில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். அதாவது நான் இறங்க மாட்டேன், நான் எதுக்கு இறங்கணும், யார் வந்து பேசினாலும் அப்படியே ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் கலைபரம்லாம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுகிட்டு போயிடுறாங்க. அவங்க சாரி கேட்டால் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் பிக் பாஸ் ஹவுஸில் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்வதி என்ன சொல்லிடுறாங்க, நான் சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. கடைசியில் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து சாரி கேட்டு சமாதானம் ஆகி உள்ளே போயிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்கள வந்து சாரி கேட்கறதுக்கு கூப்பிடுறாங்க. யார்? ஆதிரை வந்து நீங்கள் சாரி கேட்டால் சமாதானம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் திவாகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எஃப்ஜேலாம் என்ன திட்டினா வெட்டிடுவேன்னு சொன்னா, இதெல்லாம் பண்ணா, அப்போ அவன்லாம் சாரி கேட்டானா? இந்த வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே சாரி கேட்டால் தான் நெக்ஸ்ட் ஒரு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ இது வந்து அப்படியே கடந்து போயிடணுமா? அதாவது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் களத்தில் இறங்குறாரு. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு நேற்று எபிசோடு அந்த லைவ்ல நைட்டில் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுது. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது போலங்க. அதை வந்து தடுக்கவே முடியாது போல. உண்மையிலே பார்வதி சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதாகட்டும், அவங்களுக்கு ஒன்றா போய் முன்னாடி நிற்கிறதாகட்டும், ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியாக பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்காங்க திவாகரும் பார்வதியும் அப்படின்ற மாதிரி கிளியராக பார்க்க முடியுது. அது வந்து சரியான பாண்டிங்காக இருக்குது. அது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டைக்கே விட மாட்டார் போல், அந்த அளவுக்கு பார்வதிக்கு வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இதையும் தான் சொல்லி திட்டுறாரு. என்ன இப்படி சிங்சாங் அடிக்கிறா, ஜால்ரான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் இந்த உருண்டை இந்த மாதிரி வார்த்தை எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், இப்போ இந்த ஆதிரை என்ன மேட்டர்னா, எஃப்ஜே வந்து உங்களை வெட்டிடுவோன்னு சொன்னதுக்கு சாரி கேட்டுட்டான், நீங்கள் எதுக்கு போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாரி கேட்ட மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல, பட் சாரி கேட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அதை விட கொடுமை தெரியுமா, எஃப்ஜே கூட அவனுக்கோசம் இப்படி பேசியிருக்க மாட்டான். இந்த ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு அப்படி ஒரு முட்டு கொடுக்குறாங்க. சரியான சண்டை, திவாகருக்கும் இவங்களுக்கும் சரியான சண்டை போகுது. ஏமா ஆதிரை என்ன பண்ணிட்டு இருக்க நீ வந்து ஒரு மாதிரி பண்ற தெரியுது. அது எஃப்ஜேக்கு உனக்கு ஒரு மாதிரி ட்ராக் ஓடுது இல்லை, ஆனால் நீங்கள் விட்ட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வெளியே ஆள் இருக்கான், ஆள் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறேன். என்ன பண்ணுறேன், இது அசிங்கமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக சப்போர்ட் பண்ணுறது வேறு, இது வந்து ஃப்ரெண்டை தாண்டி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்க தெரியுது வெளியே எல்லாருக்கும் ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. தெரிஞ்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஒஸ்ட்டான விஷயம். இதை பற்றி பேசினா மற்றவங்க மேலே கோவம் வருது, ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும். நீங்கள் பண்ணுற கண்டராவியெல்லாம் பார்த்துட்டு எவனும் வீட்டுக்குள்ளே வந்து அது பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு யாரும் நம்ம ஆரி இருந்தார்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இல்லைங்க, இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்க பண்ணுற இந்த கண்டராவியெல்லாம் வச்சு செதுக்கி இருப்பார். என்ன பண்ணுற வீட்டுக்குள்ளே நீ, என்ன நீங்கள் 2 பேரும் மடியில் பத்துனுக்கிறீங்க, என்ன மேட்டர், லவ் மேட்டர்? இவங்க பாலாவையும் அவங்க பேர் என்னது, ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் இது சீசன் 4 வந்திருந்தாங்களே, அவங்க பேர் சரியான ஞாபகம் இல்லை. ஓகே, ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சு வறுத்து எடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் வீட்டுக்குள்ளே பண்ணுறது காதலா, அதாவது அவங்க இந்த அளவுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே தலைவன் அந்த அளவுக்கு தெருக்கி விட்டாரு. இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு கிளின்னு கிழிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கண்டஸ்டண்ட்டை வைல்ட் கார்டில் இறக்குங்கடா, இவனுங்க எல்லாரையும் செதுக்கணும். ஸோ விஜய் டிவி பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை கொஞ்சம் ஃபயராக இருக்குங்க, மொத்த பேரையும் பிளாஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கமருதீன் திருந்துவாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலுமே வாய் விடுறாருல, அதெல்லாம் இந்த மாதிரி தப்பு திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்படியே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் திவாகருக்கு சப்போர்ட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.